இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஓட்டிங் வச்சுருந்தோம். அதில் பிஸ்கெட் கேக் வந்து மெஜாரிட்டியான ஓட்ஸ் வந்திருந்தது. நான் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ செகண்டாக வந்து ஸ்பாஞ்ச் கேக்குக்கு வந்திருக்கு. அதனால் நான் அந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு முட்டை எதுவுமே தேவைப்படாது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருந்தால் அது நல்லா வராது. ஸோ நல்லா இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். இதை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த பேஸ்ட்டை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதுலேயே ஒரு 3 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம கேக் மேலே ஒரு கிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே ஒரு 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் 1/4 கப் பட்டரை வந்து நல்லா உருக்கி ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் பால், 3 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ கிளேஸை இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை மாதிரி நல்லா சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் நான் வந்து கேக் பண்ணால் களி மாதிரி ஆகிடுது, இல்லைனா கெட்டியாக இருக்குது, இல்லைனா ஹார்டாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. கேக்கு வந்து நீங்கள் பேட்டர் மாவு ரெடி பண்ணும்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி கட்டியாக இருந்தாலும் கீழே வந்து களி மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் குக் பண்ணாலுமே வந்து கேக் நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் டைம் பார்த்து கரெக்டாக குக் பண்ணால் கரெக்டாக கேக் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். இப்போ பாருங்கள் ஸ்பாஞ்ச் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நான் அந்த பட்டர் ஷீட் ஆட் பண்ணியிருந்தேன், அதை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ அந்த கேக் மேலே இருக்க எக்ஸ்ட்ராவை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம அதுக்கு மேலேயே ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ கிளேஸை ஆட் பண்ணி விட்டுறணும். நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் வித்தவுட் ஓவன் வச்சு எப்படி கேக் பண்ணணும்னு சொல்லி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கடாயில் வந்து 1 லேயர் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின் அப்படி இல்லைனா கேக் பாத்திரத்தை வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உப்பு மேலே வச்சிடணும். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேக் கிடச்சிரும். இன்னும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த வித்தவுட் ஓவன் கேக்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 10 நிமிஷம் நல்லா செட் ஆகணும், அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு விட்டுறணும். அந்த கோட்டுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரோஸ்டிங் க்ரீமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடியே க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இது நார்மல் க்ரீம் தான். இது வந்து டால்டா யூஸ் பண்ணி பண்ண க்ரீமு. தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அதுக்கு மேலேயே க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதே டூத் ஸ்டிக்கை வச்சு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு முறை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோடு போடணும். இது பண்ணும்போது நல்லா அழுத்தி போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜிக்ஸாக்காக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜிக்ஸாக்காக கோடு போட்டு அப்படின்னா நமக்கு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ நான் இதை பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.